ஹலோ! இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டூ அவர் விடிபி சேனல். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சு புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. 4 to 5 பல்லு பூண்டுங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி கொத்தமல்லிங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அடித்து எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, வாசனைக்கு பெருங்காயம்ங்க, குட்டி குட்டி கருவேப்பிலை, 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி இருக்குல்ல, பச்சை பட்டாணி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சவுண்டு நிற்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எல்லாமே இது இழுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள். கடைசியாக லெமன் ஒரு அரை மூடி பிழிஞ்சு விட்டுருங்க. நம்ம புளி போடலங்க, அதனால் நம்ம லெமன் போட்டிருக்கோம். ஆறுன சாதம் இருக்குல்ல, அதை போட்டு கலந்துருங்க. சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பரான புதினா ரைஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு நம்ம இப்போ சைடிஷ் பார்த்துடலாமா? அதுக்கு நான் மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே நம்ம காலிஃப்ளவர் வாங்கினா நல்லா வாஷ் பண்ணணுங்க. எப்படின்னா கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதில் வந்து நான் கொஞ்சமாக கல் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க போட்டு கட் பண்ணி வச்ச எல்லா காலிஃப்ளவரும் போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதில் உள்ள எல்லா பூச்சியுமே நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம்ங்க, குட்டி குட்டி கருவேப்பிலை, 1 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, 1/2 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றது போல் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1/2 பவுல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும்ங்க. நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே தேங்காய் மூடி இருக்குல்ல, அதை அரை மூடி எடுத்து நல்லா துருகி வாட்டர் ஆட் பண்ணி நைஸாக அடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அந்த தூளுங்க, 1 ஸ்பூன் மிளகு தூளுங்க, அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தயாராகிடுச்சு. புதினா ரைஸுக்கும் இந்த பெப்பர் ஃப்ரைக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு இருக்கும். ஆறி போனால் கூட சூப்பராக இருக்கும். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.